இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் அழகா இருக்குதா? அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் அழகான ஒரு தோட்டம். அங்க இருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த இடம் மலேசியாவில் சாரவாக் என்கிற ஒரு மாநிலம் இருக்குது. இது மலேசியாவுடைய கிழக்கு மலேசியான்னு அழைக்கப்படுகிறது, ஈஸ்ட் மலேசியா. அதாவது கோலாலம்பூர்ல இருக்கிற மலேசியாவுடைய தலைநகர். அங்கிருந்து விமானத்திலே 2 மணி நேரம் வரணும். கடல் கடந்து கடலுக்குள்ள இருக்கிற தீவு பகுதி. இது மலேசியாவை சார்ந்ததுதான். அதுல மிரி என்கிற ஒரு பட்டணம், கடற்கரை பட்டணம். ரொம்ப அழகா இருக்குது. மலைப்பகுதி இருக்கிறது, ரொம்ப செழிப்பான பகுதி. அழகான தோட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதனால மக்கள் இந்த பகுதியில நிறைய வாக்கிங்லாம் வர்றாங்க. அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. நம்ம கூட ஆண்டவர் சிருஷ்டிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சி அடையணும். பக்கத்துல தோட்டம்லாம் இருந்தா ஒரு வாக்கிங் போகணும். காலையில எழும்பி சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு காலையில ஒரு 40 நிமிஷம் நடங்க. பாடி உங்களுடைய சரீரமும் ஹெல்த்தியா இருக்கும், மனசும் ஒரு ரம்யமா சந்தோஷமா இருக்கும், உற்சாகமா இருக்கலாம். சரியா? சரி, இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறீங்களா? யாரோ ஒருத்தருக்கு வருத்தமுடைய மனசை பாதிச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, அல்ல இருக்கிற சூழ்நிலையில, சிலருக்கு சபையில கோபம் வருது, பழிக்கு பழி வாங்கணும். சிலருக்கு இந்த மருமகள் என்னை பற்றி மகன் சொல்லி சொல்லி கொடுத்து என் மகனை என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும், விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும், பள்ளிக்கு பழி வாங்கணும், இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் தோணுதா? சில சமயம் சில ஆளை பார்த்து அப்படி தோணுதானே செய்யும். என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள நான் ஏதாவது பண்ணணும். வெளியே ஒண்ணும் பண்ண முடியாட்டாலும் உள்ளத்துல அப்படியே நினைப்பு வரும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. என் மகனே, என் மகளே, அவங்க தீமை செய்யறாங்க, உனக்கு உண்மைதான். அவங்க பொய்யானதை சொல்லி கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துறாங்க, உன்னை குற்றப்படுத்துறாங்க, தீமை செய்யறாங்க, உன் நிம்மதியை கெடுக்கிறாங்க, உன் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க, உன்னை நிம்மதியா இருக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா தெரியுது. ஆனா அந்த தீமைக்கு சரி கட்டுவேன், நான் அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லாதே மகனே, மகளே, ஆண்டு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்ட ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். பொறுமையா காத்திரு. திட்டுறவங்க திட்டட்டும், ஏசுறவங்க ஏசட்டும், போட்டு கொடுக்கட்டும், பொய்யானதை சொல்லி நம்மளுக்கு விரோதமா தூண்டி விடட்டும், தீமை செய்யட்டும். தீமைக்கு சரி கட்டுன்னு மட்டும் நினைக்காத. இப்ப நான் கடந்து வந்த ஊழிய பாதையில 50 வருஷம் ஆயிட்டு. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து எத்தனையோ தீமைகளை சந்திச்சேன். பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள், கேவலமான வார்த்தைகள், மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து, என் குடும்பத்துல சொல்லி கொடுத்து அதனால் வந்த பாடுகள் நிறைய சந்தித்திருக்கிறேன். கூடவே இந்த மனிதர்களால வந்தது, தெரியாத மக்களால கூட வந்தது. நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, ஏதாவது தீமை செய்வாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். இதான் உலக வாழ்க்கை. பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள். நம்ம சந்தோஷமா இருந்தா சிலருக்கு பிடிக்காது. நீங்க மகிழ்ச்சியா இருந்தா வீட்டுக்குள்ளே இருக்கிற சிலருக்கு பிடிக்காது. அவங்க பொறாம கொண்டு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க இல்லாத பொல்லாத செய்வாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உயர்ந்து கொண்டே இருந்தா சிலருக்கு பிடிக்காது. உங்கள்கிட்ட நல்லா பேசுவான், குட் மார்னிங் சாரும்பா, அங்க குழி தோண்டி கொண்டே இருப்பான். உங்களுக்கு விரோதமா பொய்யானதை சொல்லி கொண்டு கேடு உண்டாக்கி கொண்டே இருப்பான். சர்ச்சுக்குள்ளே பாருங்களேன், தோத்துறோம் அப்படின்னு வெளியில தோத்துறோம், உள்ளுக்குள்ள போனாக்கி இவன் எப்போ ஒளிவான், எப்போ அழிவான், இந்த மாதிரி இருதயம் கொண்ட மகன் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இதான் உலகம். நம்ம இதுதானே பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாக்குறோம், இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம். இதான் உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். நமக்கு தீமை செய்யற மக்கள் பெருகி இருக்கிறாங்க. அதனால நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு நினைக்காதுங்க. எத்தனை பேரை பழி வாங்குவீங்க? நீங்க யோசித்து பாருங்க. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள, என்ன வெளியில இருக்காங்க, தெருவில் இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்களே. அப்ப எப்படி? அதை நான் ஆண்டு சொல்ல வேண்டாம். நீ எனக்கு காத்துரு, அமைதியா மன்னிச்சிரு. தீமை செய்யற மக்கள், ஆண்டவரை உங்களை மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்க என்ன ரட்சித்துக் கொள்ளுவீங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு நான் பழிக்க பழி வாங்குவேன், அழிச்சிருவேன்னு சொல்லல. ஒன்னை நான் ரட்சிப்பேன், ஒன்னை நான் பாதுகாப்பேன், ஒன்னை அவங்க பண்ட எதுவும் ஒன்னை சேதப்படுத்தாது. அதான் வாக்கு தத்துவம். அதுதான் ஆண்டவர் செய்கிறார். அதனால எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்ய நினைத்தாங்க, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். 4 மாடி விட்டு விரட்டன்னு நினைச்சாங்க, இல்லாம அழிச்சிடணும்னு நினைச்சாங்க, ஒளிமை இல்லாம போயிடும்லாம் சொன்னாங்க. ஒண்ணு செய்ய முடியல.
ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை காத்து நடத்துகிறார், அவ்வளவுதான். அவங்க மேல நமக்கு எதுக்கு எரிச்சல் கொள்ளணும், பழி வாங்கணும், அந்த சிந்தையே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை போல நல்ல இருதயத்தோட ஆண்டவரை அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், எனக்கு தீமை செய்யறது அவங்களுக்கு சந்தோஷம்னா செய்யட்டும், அப்படியாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே. அவங்களுக்கு இயேசுக்குள்ள உள்ள சந்தோஷம் எல்லாம் இல்லை. நமக்கு தீமை செய்யறத பார்த்தது கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிங்க. அதனால நீங்க பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும், நானும் விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, மன்னிச்சிருங்க. மன்னதில மன்னிச்சு ஆண்டவருக்கு காத்திருங்க. ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார். அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க விட மாட்டார். நம்மளை அழிக்கவும் முடியாது, நம்மளை ஒழிக்கவும் முடியாது, நம்மளை பிரிக்கவும் முடியாது. பயப்படாதுங்க. அதனால பொறுமையா காத்துருங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, யாரும் குறித்தோ வருத்தம் இருக்குது, ஏதாவது செஞ்சொரு கோபமா தோணுதுல, இன்னைக்கு மன்னிச்சு இருதயத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. சரியா? உங்களுடைய உள்ளத்தை விட்டு அதை எடுத்து போட்டுருங்க. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம அவருடைய அடிச்சுவட்டுல நடக்கணும்ல. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறுமன பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்கிறேன் இல்ல, அவருடைய அடிச்சுவட்டுல நடக்கணும், அவர் நடந்தபடி. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் உங்களுடைய அடிச்சுவட்டுல நடக்கணும், பழிக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும், என்னமே எனக்கு வரக்கூடாது. எனக்கு தீமை செய்யறவங்க, வேதனைப்படுத்துறவங்க சுத்தில இருக்கிறாங்க, நான் அவங்கள மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க மேல கோபமோ எரிச்சலோ பழி வாங்குற சுபாவம் எனக்கு வரவே கூடாது. உமக்கு நான் காத்திருக்கிறேன், நீங்க என்னை பாதுகாப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.